ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா, இப்போது தமிழ் நியூ சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் தமிழ் படிக்க எங்கேருந்து படிக்கிறது, நிறைய இலக்கணம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி படிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நிறைய அகாடமி இப்போது மார்க்கெட்டில் நிறைய தமிழ் புக்ஸ்க்காக போட்டிருக்காங்க. அதில் ஒரு புக்கு தான் ஜேடி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இன்றைக்கி அந்த புக்கை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ தான் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அந்த புக்கோட என்னென்ன வந்தது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அந்த புக்கோட ஒரு கார்டு ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கி நோட்ஸு, ஒரு ஹைலைட்டரு, அதுக்கப்புறம் ஒரு பென்னு, இந்த மூணுமே கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த புக்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இவர் தான் அந்த புக்கோட ஆசிரியர். புக் இப்படி தாங்க இருக்குது. ஜேடி தமிழ் அப்படிங்கிற புக்கு இப்படி தான் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எடிஷன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த அகாடமியிலேருந்து புக்கு போடுறாங்க. ஸோ எல்லாம் முன்னாடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தலைப்பு வாரியாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கில் என்னென்ன தலைப்புகள் என்னென்ன பேஜில் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அந்த மாதிரி சொல்லகராதி, அதுக்கப்புறம் எழுதும் திறன், கலை சொற்கள், வாசித்தல், அதுக்கப்புறம் எளிய மொழிபெயர்ப்பு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஒரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ யூனிட் 1 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, வேர்ச்சொல் அறிதல், இதெல்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக அப்படின்னா உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டா என்னன்னு புரியாதுல்ல. ஸோ அதுக்கு பேஸ் என்னென்னா புணர்ச்சி. அந்த புணர்ச்சி பழைய புக்கு, புது புக்கு, இது எல்லாத்துலேயுமே என்னென்ன கிளாஸில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு பேர் முதற்கொண்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இது 8ஆம் வகுப்பு இயல் 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய புத்தக வினாக்கள் மற்றும் பொறுத்துக, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ புணர்ச்சி அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே தேட தேவையில்லை. புணர்ச்சி அப்படின்னா நீங்கள் புக்கில் இருக்கிறது எல்லாமே நல்லா இதிலே படிச்சிடலாம். இதை ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா புக்கில் இருக்கிறது பூரா கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இல்லை, புக் பேக்குக்கு பின்னாடியும் சிலது கொடுத்துருக்காங்க. பிரித்து எழுதுக 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக எல்லாமே கொடுத்துருக்காங்க.